உலகெங்கும் ஆளக்கூடிய சுதேசமித்திர நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். இப்போ காங்கிரஸ் காங்கிரஸ் என்றால் என்ன? சாதாரணமா பார்த்தோம்னா அது ஒரு சாதாரண ஒரு அரசியல் கட்சி அப்படிதானே? அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் காங்கிரஸ் இயக்கம். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கிறிஸ்டோபர் திலக் என்ற ஒரு நபர், திருச்சியை சார்ந்த ஒரு சாதாரண மனிதருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுத்து அழகு பார்த்திருக்கிறார்கள். நான் கூட என்னோ நினைச்சிட்டு இருந்தேன், யாரோ ஒரு பெரிய தலைவர் போட்டியிட முடியாமல் அல்லது போட்டியிட்டு தோற்றவர், இவங்களுக்கு யாருக்காவது கொடுப்பாங்க, இது வழக்கமா நடக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கிடையாது. காங்கிரஸ் என்னைக்குமே அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்களையும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆழமாக சிந்தித்து முடிவெடுக்கிறார். அதன் வெளிப்பாடு இன்னைக்கு வெறும் 11,000 ரூபாய் மட்டுமே தன்னுடைய வங்கி கணக்கில் வைத்திருக்கக்கூடிய, இன்னைக்கு அவருடைய வங்கி கணக்கில் இருப்பது 11,000 ரூபாய் மட்டுமே. அவர் பெருசா சம்பாதிச்சிட போறதில்ல. மக்களுக்காக வேலை செய்வதற்காகவே தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதருக்கு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது உழைப்பவர்கள் இன்னமும் காங்கிரஸ் பெயர் இயக்கத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். உழைப்பவர்களுக்கான மரியாதை இருந்து கொண்டு இருக்கிறது என்பது தெளிவாக புரிகிறது. மலைவாழ் மக்களுக்காக மேகாலயா அந்த மாதிரி மாநிலங்கள்லாம் அவர் இன்சார்ஜாக இருக்காங்க. இதற்கு முன்பாக ஆந்திர பிரதேசத்தில் இருந்தாங்க. இன்னைக்கு மாநிலங்களவை உறுப்பினராக அவருடைய குரல் நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் ஒலிக்கப் போகிறது. நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது போன்ற மனிதர்களுக்கு இப்போதான் காங்கிரஸ் வாய்ப்பளிக்கிறதானா? இல்லை. பல கட்சிகள் சொல்லிக் கொள்வார்கள், நாங்கள் 75 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்கவர்கள், 100 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்கவர்கள் சொல்லிட்டு. ஆனால் 75 ஆண்டுகள் கழித்து தான் ஒரு தலித் சகோதரர் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி காங்கிரஸ் மாநில தலைவர்லேருந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மாநில தலைவர் தலித் சகோதரர் தான் இருக்காங்க. தேசிய தலைவரும் தலித் இதை சார்ந்தவர்கள் தான் இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு மட்டும் இல்லை, அன்னைக்கு விவசாயத்துறையிலேருந்து போலீஸ் துறையிலேருந்து பல துறைகளை அமைச்சர்களாக கொடுத்து அழகு பார்த்திருக்கிறது. காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவராக கூட இருந்திருக்கிறார்கள் நிறைய நபர். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக காங்கிரஸ் இயக்கம் அடித்தட்டு மக்களின் உணர்வுகளை புரிந்து அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் என்பது நிதர்சனமான உண்மை. நிறைய பேர் சொல்லுவாங்க, காங்கிரஸ் என்ன செய்யுது, காங்கிரஸ் என்ன செய்யுது. காங்கிரஸ் நிறைய செய்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்க அவர்கள் கூட நிச்சயமாக அவரும் ஒரு கிறிஸ்டோபர் திலக் அவர்களும் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒரு உறவு தான். இப்படி பார்க்கும் பொழுது என்னைக்குமே சரி அனைத்து மக்களுக்குமான ஒரு இயக்கமாக காங்கிரஸ் இயக்கம் இருந்து கொண்டு இருக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுப்பதிலிருந்து, நசுக்கப்படக்கூடிய மக்களுக்கு என்றும் ஆதரவாக இருப்பதிலிருந்து, எங்கு பாதிப்பு நடந்தாலும் அங்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய நிலையை அங்கு கொண்டு சென்று அவர் அங்கே போய் அவர்களுடைய வலியை உணர்ந்தவராக, அவர்களுடைய துக்கங்களில் பங்கெடுத்து அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு என்ன என்பதை சிந்திக்கக்கூடிய ஒரு மாமனிதராக இருக்கிறார். நிச்சயமாக தெளிவாக கூறுகிறோம், இது என்னவென்று சொன்னால் மக்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு பெரிய இயக்கம் காங்கிரஸ் இயக்கம் மட்டுமே. கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு அடிமைகளாக சிக்கி கொண்டு இருக்கக்கூடிய பல தலைவர்கள் என்று இருக்கிறார்கள், பல கட்சிகள் என்று இருக்கிறது. அது அனைத்தையும் விட காங்கிரஸ் இயக்கம் மக்களுக்கான ஒரு கட்சியாக இன்றும் என்றளவும் நின்று கொண்டிருக்கும். கடந்த தேர்தலில் கூட 23% வாக்குகளை வாங்கியிருக்கிறோம். மக்களுடைய மனதில் காங்கிரஸ் என்றும் தேய்ந்து விடாது. காங்கிரஸ் தேய்ந்து விடும் என்ற ஒரு விஷ விதையை விதைத்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அந்த விதை உங்களுக்கு ஆபத்தாகத்தான் முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. காங்கிரஸ் எங்கு கூட்டணியில் இருக்கிறார்களோ அவர்கள் தான் நிச்சயமாக பலமாகவும் இருப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. காங்கிரஸை தவிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்று தமிழக மக்கள் அன்றும் இன்றும் என்றென்றும் நிரூபிப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் மக்களுடன் பயணிக்கக்கூடியவர்கள் என்றும் காங்கிரஸ்காரர்கள் தான் என்பதை நெஞ்சை நிமிர்த்தி கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.